ரொம்ப வழிஞ்சிடாத. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க வருவீங்க நாங்கெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்ல வந்தேன். கரெக்டுங்க. இவனுக்கு தங்கச்சினாலே உசுருங்க. குழந்தையிலிருந்தே தங்கச்சியோட பாதை கூட தரையில படாம இடையில கைய விட்டு வளர்த்தவங்க. ஆமாங்க. அந்த தங்கச்சியை பத்தி இவன் நெஞ்சத்துல ஏகப்பட்ட கனவுகள் கற்பனைகள் கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அந்த தங்கச்சியை இந்த சிட்டில பட்ட பகல்ல எப்படி அவ தனியா அனுப்ப முடியும்? நானே சொரிஞ்சுக்கிறேன்டா. இவ குழந்தையா இருக்கும் போது ஜட்டி போடாம இவன் டிவி நாடகம் ரைட்டருங்க. வசனம் பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். பெரிய சிந்து பாரு நினைப்பு. சிந்து பாத்து எப்படிங்க முடியும்? வணக்கங்க. வணக்கம். ஆஷா ஆஷா பேஷா வச்சுக்கோங்க. நான் ஒன்னும் அப்செக்ஷன் சொல்லியே. தாலி ரெடியா இருக்கு, பாக்கலாமா? ஓ தாராளமா பாக்கலாம். கிட்ட வந்தா நறுக்கிடுவேன். பெரிய தாலி காத்த காளியப்பன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மத்த நகைகளுக்கும் தாலிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன? மோதிரம் வலையெல்லாம் மேட்சா இருக்கான்னு மாட்டி பார்த்து வாங்கலாம். ஆனா தாலி மட்டும் அப்படி முடியாது. கரெக்டா? புட்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட் வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பாக்கி காட்டுறேன் பாரு. அங்க பாரு. எங்க எப்படி இருக்கு? பொம்பளைங்க இது காதல லோலா போடுறது தெரியுமா? தெரியலையே. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் புடிச்சு சித்தப்பான ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்றேன் பாரு நானு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, அதான் கேட்டேன். சித்தப்பா சும்மா நீ வேற. நல்லா இருக்கா? தங்கத்தோட வயிறு சேரும்போது அழகாதான் இருக்கும். சார் தான் சொல்லிட்டாரு, வாங்கிக்கங்க மேடம். 1 லட்சம் ரூபாய் தான். 1 lakh? ஒரிஜினல் வைர மோதிரமா? சார் வாங்கி கொடுங்க சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா போறேன். அப்புறம் என்ன சார், மாமூலாவே ஒரே மாசத்துல இந்த பணம் வந்துராது? யோ பார்த்து பேசணும், அந்த மாதிரி ஆள் இல்ல. ஏங்க போலீஸ பத்தி எங்களுக்கு போலீஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? வேண்டாம் வேண்டாம் இருங்க. சண்டை போடாதீங்க. நான் கழட்டிடுறேன். என்னங்க கழட்ட முடியல. ஆஷா என்னாச்சு? குடு, நான் கழட்டுறேன். மாட்டிக்கிட்டான்டா. கல்யாணத்துக்கு வச்சிருந்த மொத்த பணத்தையும் ஒரே மோதிரத்துக்கு கொடுக்க போறான் பாரு. இன்னைக்கு லட்சாதிபதி, நாளைக்கு லட்சாதிபதி. என்னங்க கழட்ட முடியல. சில சமயம் இப்படி ஆகும், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோம். மோதிரத்தை வெட்டி எடுக்க போறியா? விரல ஐயோ, அது ஒண்ணும் தேவையில்ல, நானே கழட்டி தரேன். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல இந்த மோதிரம் வரலன்னு உடனே கத்தி எடுத்து கட்டி வெட்டிடுவேன்னு சொன்னீங்க. சப்போஸ் நான் இவனுக்கு ஒரு அருணாக்குடி வாங்கி அதை இவன் இடுப்புல மாட்டி சிக்கிச்சுன்னா அதை எப்படி வெட்டி எடுப்பீங்க? அதுக்கும் ஒரு வழி இருக்கு சார். என்ன வழி? ஏதோ இவங்க என்ன ஜுவலர்ஸா இல்ல கில்லர்ஸா? அதானே செய்கூலி இல்ல சேதாரம் இல்லன்னு மக்கள் கடைக்குள்ள வர்றாங்க. ஆதாரத்துக்கு ஆபத்துல என்ன பண்றது? அவுட் போயிட வேண்டியதான். அண்ணா என்ன? இவருக்கு ஹோட்டலுக்கு வழி தெரியாதா? நானே இவரை கூட்டிட்டு வந்துடுறேன். பாய். ஏய், அப்ப நீங்க என் கூட வரீங்களா? இங்க சாப்பிடுறோம் இங்க சாப்பிடுறோம் இங்க சாப்பிடுறோம் இங்க சாப்பிடுறோம். அவங்க கூட அப்படியே போக வேண்டியதானே. அப்புறம் மச்சான், உங்க ப்ரோக்ராம் என்னடா? கவர்னரை பார்க்க போறோம். என்னடா கேள்வி கேக்குற? உன் ப்ரோக்ராம் தானே எங்க ப்ரோக்ராமும். நாங்க ஃபேமிலியா போறோம்டா. நீங்க ஃபேமிலியா? அப்ப நான் என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்த அனாதையா? நான் என்ன கோயில் தெருல இப்படியே உட்கார்ந்திருக்கேன்? இல்ல பிளாட்பார்ட்ல பிட் பாயிண்ட் அடிக்கிறேன் நானு. இத பார், சைட் செட்டப் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தேவைப்படுதுடா. செட் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸுங்களை கட் பண்ணி விட்டுறீங்களாடா? டேய் ஏதாவது பேசுன? டேய் செத்து போற உங்க ஆயா மேல சத்தியமா சொல்லு, இப்ப நான் சொன்னது உன் காதுல விளையாடா? கேட்கலையடா. ஏமா நீ உட்காரு. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்குலாம் நமக்கு என்ன பேச்சு? என்ன எங்களுக்கு எல்லாம் முன்னாடி பின்னாடி உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதா? என்னடா சொல்றேன் இவன்? இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இருந்தேன்னா என் குடும்ப கௌரவ பிரச்சனை. இரு, இனிமே தாண்டா சீனே இருக்குது. எப்படி இவ பைக்ல உட்கார்றன்றத பாத்துட்டு தாண்டா போகணும். இரு. மாமு இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்ப மட்டும் ரோட்ல மேடு பள்ளமே வராதா?
வரும். ஸ்பீட் பிரேக்கர்ஸே இருக்காதா? இருக்கும். வண்டி குலுங்கவே குலுங்காதா? குலுங்கும். இல்ல சார் சடன் பிரேக் பிடிக்க மாட்டாரா? இப்ப என்ன பண்ணுவேன்? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சுக்குவேன். ஆஹா, என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டாளேடா. இப்படி இப்படி சிரிச்சு என்ன ஏமாத்திட்டாளேடா. இவளுக்கு எப்ப கைய விடுறாளுக எப்ப கைய பிடிக்கிறாளுகன்னு சொல்ல முடியலையடா. கும்பல மனச புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் எப்ப சீரியல் டைரக்டராவ? புரிஞ்சு காட்டுறேன்டா, சீக்கிரம் புரிஞ்சு காட்டுறேன். அண்ணா, யாராலையும் கழட்ட முடியாத மோதிரத்தை நீங்க மட்டும் எப்படி ஈஸியா கழட்டினீங்க? மனசுக்கு பிடிச்ச ஆம்பளையோட கைப்பட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் உருகிடுவான். கரெக்ட். சாப்பாடு நல்லா இருந்ததுல? அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாமா? ஏய் ஆமா, கேட்கலான். அண்ணா, அவர் வாக் போகணும்னு சொன்னாரு. போ சொல்லு. அண்ணா. ஓகே போ. என்ன பேசிட்டு இருந்தேன்? சார் வரதா வேணுமா? சூடா ஒரு பில். சார் எங்க ஹோட்டல்ல குல்ஃபி சூப்பரா இருக்கும். என்னது? குல்ஃபி குல்ஃபி சாப்பிடுறீங்களா? குல்ஃபி குல்ஃபி. ஆமா ஆமா, இவங்களுக்கு ஒரு டசன் குல்ஃபி வேணும். எனக்கு குல்ஃபினா டேய் பில் மட்டும் கொண்டு வா. ஓகே சார். சீக்கிரம். ஏன் சார் சின்ன பையனை போட்டு அடிக்கிறீங்க? ஏய் போடா. நீங்க போய் பில் பே பண்ணிட்டு வாங்க. எதுக்கு அவசரப்படுறான்? அந்த பில் எடுத்துட்டு வரான்ல. நம்மள வாக்கிங் போவோம். ஓகே ஜஸ்ட் மினிட். சரி போயிடுறேன் சார். மாமா சூப்பரா இருக்கு. ஏதாவது ஃபிகர் மாட்டிக்கிச்சுன்னா What nonsense! Idiot! ஏய் ஏய் நில்ல. என்னடி நான்சென்ஸ் இது? என்ன உங்க அப்பா வீட்டு பீச்சா? ஏன் உனக்கு வராதா? ஏய், மரியாதை பேசு. பீச்ல லோலாய்த்தனம் பண்ண வந்திருக்க, உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஆளுக்காக வெயிட் பண்றியா இல்ல தள்ளிட்டே வந்தியா? சொல்லுடி சொல்லுடி. என்னாச்சு? இது பாருங்க, இவன் குடிச்சிட்டு வந்து என்ன நம்ம மரியாதை இல்லாம. இவனதான் தள்ளிட்டு வந்தியா? நீ மஜ்னு, இவன் லைலா. ஏய் பப்ளிக்ல ஒழுங்கா பிஹேவ் பண்ணு. என்னடா பெரிய பப்ளிக்? என்னடா பப்ளிக்? இது பாரு, டீசென்ட்டா பிஹேவ் பண்ணு. இல்ல நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ண சொல்லி உள்ள தள்ளிடு. என்னையே உள்ள தள்ளுவியா? நம்ம கிளம்பலாம். என்ன நடந்துச்சுங்க? அப்பதான் சார் கேக்குறீங்க. இன்ஸ்பெக்டர் சங்கர்ல எப்பவும் போல தண்ணி போட்டு தனியாகிற பொண்ணு கிட்ட ராங் பண்ணிட்டான். கூட வந்தவன் சும்மா விட்டான், 4 காத்து காட்டிட்டு போட்டான். 4 பேர் வயிற்று சும்மா விட அத்தான் நல்லா வத்துட்டு போட்டான். மயக்க மருந்து கொடுத்தா வலி தெரியாது. வேண்டாம், வலி தெரியணும். அப்பதான் அவ முகம்
என் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அவன் யாருன்னு தெரிஞ்சா? தெரியலையே. சாரி டாக்டர், தேடுங்க. அவனுக்கு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். சிட்டில அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். ரவுடிங்க லிஸ்ட் அந்த ஏரியாவில் இருக்கிற தாதாங்க எல்லாரையும் அலசுங்க. அங்க கடலை வித்தவன், கருப்பட்டி வித்தவன் எல்லாரையும் இழுத்துட்டு வாங்க. போங்க போங்க போங்க. ஸ்டிச்சஸ் அறந்துடும் சார். சாரி டாக்டர், சாரி டாக்டர். தழும்பு தெரியாம ஆறிடும்ல. சாரி. கண்ணாடி கொண்டா. என் முகத்தை பாக்கலையே. வாழ்க்கையில எனக்கு அவன் கண்ணாடியை பார்த்தான அவன் முகம் தெரியாதுடா, என் முகம் தான் தெரியும். போட ஏன்டா மச்சான் இவ்வளவு வெயிட் போடுற? இன்னும் கோவம் தனியில அவனுக்கு? நேத்து மட்டும் செல்வியும் மாப்பிளையும் இல்லன்னு வச்சுக்கோ, அவனே இந்த ரவுடி நாய போற. ஏன்டா? காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடிய நோக்க தாக்க தாக்க தடைய தாக்க பாக்க பாக்க பாவம் பிடிப்பட சண்டியல்காரர்களும் சண்டாள்களும் என் பேர் சொல்லிட இடி எழுதோடி வச்சுவே. வேலு யாரு? நான் தான். நேத்து நைட்டு ரோட்ல தகராறு பண்ணது ஐயா கூட்டு வர சொன்ன. இங்கே இருங்க, ஐயா வருவாரு. ஏன் மாமா இதுக்கால ஸ்பீடா கூட்டு வந்த? ஹலோ சார். நேத்து அவனை ஏன் அடிச்ச? அவன் அப்படி விட்டுட்டு வந்ததே எனக்கு வருத்தமா இருக்கு சார். கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கணும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவன் மேல கேஸ் புக் பண்ண மாட்டாங்க. ஏன் சார், அவன் அவ்வளவு பெரிய ரோடியா? போலீஸ் ரவுடி போலீஸ் அரசியல்வாதிகளையும் ரவுடிங்களையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்கவுண்டர்ங்கிற பேர்ல பிடிக்காதவங்களை சுட்டு தள்ளுறவன். அவன் பேரே என்கவுண்டர் சங்கர். சார், இவங்க Your wife. என்னாச்சு உங்களுக்கு? தமிழகத்தின் விடிவெள்ளி தங்கத் தலைவர் தமிழகத்தின் விடிவெள்ளி. இவனுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த பார்ட்டிக்காக நான் பாடுபட்டிருக்கேன். இந்த தடவையா சீட்டு கொடுக்காம என்னை ஏமாத்திட்டான். கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்புறம் நீதான் சொல்றான். அப்படியே இருந்தா ஆயுசுக்கு அந்த ஆளுக்கு அல்லங்கையா தான் இருக்கணும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அந்த ஆள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடையாது. அவன் சாகணும். அதுக்கு என்ன வழி? ஆதி நமது அழைப்பினை எத்தனையோ வேலைகளிடையில் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைவர் ராமையா அவர்களை தொகுதி வாக்காளர்கள் சார்பில் வருக வரவேற்கிறேன்.
நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வைக்கிற நீ பரதேசி, நீ வச்ச பாம்புல யாரு என்னன்னு அடையாளம் தெரியாம 16 பேர் செத்து போயிருக்காங்க. பல பேர் சீரியஸா இருக்காங்க. புரியுதா? ஏய், என் பவர் என்னன்னு தெரியாம விளையாடாத. பாத்தியா, என் மேல கை வச்ச உடனே தமிழ்நாடு அலறுது. போன் எடுத்து எஸ் சார், ஓகே சார் சொல்லிட்டு என்ன வழி அனுப்பு. தமிழ்நாடு இல்லடா, இந்தியாவே அலர்னாலும் சரி உன்னை காப்பாற்ற முடியாது. போன் எடுக்காத சார். இவன் சிட்டில பெரிய தாதா, பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வேற இருக்கு. நாளைக்கு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இவன் தான் தலைவர் கொண்டாங்கிறதுக்கு நம்ம கிட்ட சாட்சி எதுவும் இல்லையே சார். என்கிட்ட இருக்கு, கொலைய நேர்ல பார்த்த சாட்சி. அப்படியே இருந்தாலும் தைரியமா வந்து இவனை எதிர்த்து கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க சார். என் சாட்சி எங்க வேணும்னாலும் வந்து சொல்லும். ஏன்னா அது என் பொண்டாட்டி. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஓ, உசுறு வேணட்டி. விழாவுக்கு வந்தோமா வேடிக்கை பார்த்தோமான்னு போகாம ஏண்டி கொலை பண்றதை எல்லாம் பார்த்துட்டு சாகுறீங்க? ஏய், இன்ஸ்பெக்டர், கொலை பண்ணவரா? காப்பாத்துங்க. பயப்படாதீங்கம்மா. யோ, உனக்கு அறிவு இருக்காயா? நீ எல்லாம் ஒரு பொலிட்டீஷியன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? இப்படி கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டாயா கொலை பண்றது? ஏய், ஏய். ஐயோ, யாராவது எடுங்களே. கடவுளே, ஏய், வர்றா. என்னங்க, எடுங்களே. Please. ஹலோ, எனக்கு நான் தாங்க. நான் சாட்சி சொல்லிடுவேன். பாண்டியன். No. ஏய், ஒருடா எலெக்ஷன் டைம்டா, மனுஷனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவளையாவது சாட்சி இல்லாம கொண்டு கேஸ் சிலிண்டரை ஓபன் பண்ணி ஃபயர் பண்ணிடுவோம். குடும்ப பொண்ணு சமைக்கும் போது செத்து போன மாதிரி இருக்கும். சூப்பர். தீக்குட்டி எங்க வச்சிருக்க? முடியல. பிரியா, வேண்டாம் பிரியா, போகாத. பிரியா, அம்மா, 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 பிரியா, பிரியா, அம்மா. என் குழந்தைய கொன்ன. என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தைய கொன்ன. என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை எனக்கு வேணும். ஆதாரம் இல்லாம ஆதியை கைது பண்ணி என் மேல பழிய போட்டு டிபார்ட்மெண்ட்டை மாத்தி செலக்ஷன் போர்டுல போட்டாங்க. ஆதி, சங்கர், மினிஸ்டர் 3 பேர் கிரிமினல் தெரிஞ்சோம். ஆதியை விட்டுட்டதுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். என் மேல இருக்க கலங்கத்தை தொடச்சிட்டு அவங்க யாருன்னு தன்னால ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃபோட இந்த நிலைமை என் கோவத்தை கட்டுப்பட்டுருச்சு. அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது சார். எதிரியை வீழ்த்துறதுக்கு பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் பொறுமையும் வேணும். அவசரப்பட்டு கோவமா எழுந்த நீ நஷ்டப்பட்டு கீழே உட்கார்ந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எப்படிப்பட்ட ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டனோ
அந்த மாதிரி ஆள் நீ. எல்லாரும் செலக்ஷன்ல ஹைட் வெயிட் தான் பார்ப்பாங்க. ஆனா நான் சுத்தமான மனசு இருக்கான்னு பார்த்தேன். அது உங்ககிட்ட இருக்கு. லிசன் மை பாய், சங்கர் இஸ் a very very dangerous person. அடிபட்ட பாம்பு. நீ போலீஸ் அதிகாரி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கும். யாரா யாரா அவன்? யாரா அவன்? யாரா அவன்? தெரியாதே? தெரியாது சார். என்ன சொல்லு சொல்லுங்கடா. நேத்து நீ அந்த ஏரியால தான் இருந்த. யார் அவன்? எந்த ஏரியா? என்னமோ பேரு சொல்லி கூப்பிட்டாங்க. பேரு? பேரு. இங்க வாடா. அந்த ஏரியால வேலுங்கிற பேரை எவன் தலையில எழுதிட்டு வா. உனக்கு தெரியாது? ஏன்டா இப்படி தேவையெல்லாம் அடி வாங்கி சாவறீங்க? பேசாம உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே? இது என்ன சார் அடி? நேத்து அடிச்சான் பாரு அடி, அப்படியே மின்னல் அடி. ஆமா, ஒரு 10-12 தையல் இருக்குமா? 8 ஒரு 8 தானா? 18 தையல்னா தையல், இதுதானே தையல.